ஹாய், ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் சூப்பரா இருக்கேன். எங்க ரொம்ப நாளா நம்மளோட சேனல்ல வீடியோ காணோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு 10 இயர்ஸா ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அங்கேருந்து குவிட் பண்ணிட்டு வேற காலேஜ்க்கு வந்து ட்ரை பண்ணி போயிட்டுருந்தேன். அதனால அந்த ட்ராவல் அந்த விஷயத்தினால கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் ஹோம் மாரி நம்ம எந்த ஒரு இடத்துலயும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் மாரி நமக்கே வந்து ஃபீல் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக, நான் வந்து இந்த மாரி ஒரு டிசைட் பண்ணி அ போயிட்டுருந்தேன். அதனால கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர்ல என்னோட ஸ்கின் டோன் எல்லாம் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு பைக் ஓட்டி இப்படி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாரிலாம் வந்து ஸ்கின் டோன வந்து டேமேஜ் பண்ணாம க்ளவுஸ் போட்டுக்கோங்க. நீங்களும் இந்த சம்மர்ல வெளிய போகும்போது வாட்டர் பாட்டில்ஸ் வந்து ஒரு 2 பாட்டில்ஸாவது எடுத்துட்டு போங்க. ஏன்னா எல்லா இடங்கள்லயும் நம்ம போய் கடையில வந்து வாங்கிட்டே இருக்க முடியாது. அதுவும் உங்களுக்கு வீண் செலவு தான். இந்த மாரிலாம் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்டிவா இருங்க. வேற பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல்ல ஸ்டார்ட்டிங்ல இருந்தே எனக்கு தெரிஞ்ச விஷயம், நல்ல விஷயங்கள ஷேர் பண்றது. அது மூலமா வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அப்படியே போக போக கொஞ்சம் நெறைய பேரோட அட்வைஸ்லாம் கேட்டு நான் என்ன பண்ணேன்னா, சரி ஃபன்னியான வீடியோஸ்லாம் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு வந்து பண்ணேன். அ அவங்க வந்து நம்ம நல்லதுக்கு தான் சொன்னாங்க. அதுக்கு நான் தப்பு சொல்லல. பட் ஸ்டார்ட்டிங்ல நான் அதெல்லாம் பண்ணும்போது எப்படிலாம் வந்து இஷ்யூ வரும்னு எனக்கு தெரியாது இல்லையா? அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், YouTubeலேருந்து ஒரு 3 வீடியோஸ் வந்து ப்ளாக் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இந்த கன்டென்ட் வந்து யூஸ்டு கன்டென்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ ஒரு நியூ யூடியூபரா நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க இந்த தப்பெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, மியூசிக்கு காப்பிரைட்ஸ் இருக்கா? இல்ல எதுக்கு காப்பிரைட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ காப்பிரைட்ஸ் ப்ராப்ளமும் வரும். எனக்கும் வந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு கன்டென்ட் ப்ராப்ளமும் நமக்கு வரக்கு சான்ஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஓன் கன்டென்ட்டே வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா, இதுலலாம் இருந்து நீங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதெல்லாம் இப்ப தான் ரீசென்ட்டா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேற யூடியூப்க்கு நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்றேன்னா, நல்ல வியூஸ்லாம் போனதுக்கப்புறம், எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனா ஆனதுக்கப்புறம், அத வந்து நீங்க ப்ளாக் பண்றது, எடுக்கிறதுன்றது கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. உங்களோட நோட்டிஃபிகேஷன முன்னாடியே நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க. அதாவது ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல எங்களுக்கு தெரிஞ்சதுனா கூட, ஓகேவா எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிக்கலாம். எனக்கு இந்த மாரி தான் நடந்துச்சு. காப்பிரைட்ஸ் அப்படிங்கிறதே வந்து நல்ல வியூ போனதுக்கப்புறம் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு போடுறீங்க. அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணது பார்த்தீங்கன்னா, நல்ல ரீச் எது குடுத்துச்சோ அந்த வீடியோஸ தான் வந்து ப்ளாக் அப்படின்னு போடுறாங்க. அது யூடியூப நான் தப்பு சொல்லல. பட் அது 1 ஆர் 2 டேஸ்ல இந்த ப்ராசஸ் நடந்துச்சுன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும். எங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் குடுக்குற விஷயம் ஒரு யூடியூபருக்குன்னா, இந்த மாரி வியூஸ் பார்க்கறது தான். ஓ! நெறைய பேர் பார்த்துருக்காங்கன்னு ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹாப்பி கிடைக்கும். அந்த ஹாப்பினஸ்லயும் யூடியூப் வந்து இப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இது நான் ஃபேஸ் பண்ணேன். இனி வரப்போற யூடியூபர்ஸ் வந்து இத கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க.